12/6/2026 ஸ்வர்ண கேரளம் SK 56 உண்டான ஒரு கணிப்பை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், எப்படி வந்திருக்கு, எப்படி போயிருக்குன்னு பார்த்துலாம். நம்ம ஒரு மெத்தேடில் எடுக்கிறோம், அவன் ஒரு மெத்தேடில் அடிக்கிறான். ஆனால் வரக்கூடிய நம்பர்கள் தான். ஆனால் கொஞ்சம் எதிர்பார்க்காத 4 ஏ போர்டுக்கு போயிருக்கு. ரிசல்ட்டு 427 54-27 4D. சரிங்களா? 5 வந்து டி போர்டுக்கு போயிருக்கு, 7 ஏ போர்டுக்கு போயிருக்கு, 7 சி போர்டுக்கு வந்துருக்குது. நம்ம பி போர்டில் வச்சுருந்தோம், இல்லை ஏ போர்டுக்கும் போகலான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 7 இங்கே வந்திருக்குது. நேற்றுக்கு சொல்லியிருந்தோம்ல 72ங்கிறது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்குள்ளது அடிக்கலாம், ஒரு நாள் முன்னாடி அடிச்சிருக்குது. இருந்தாலும் நாளைக்கும் வரலாம், வராமையும் போகலான்னு சொல்லியிருந்தேன் நான். ஆனால் அது 27ன்னு வந்திருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 45 54ன்னு வந்திருக்குது. 4D நமக்கு பக்கத்துலேயே தான் வந்திருக்குது. பார்க்கணும், இந்த மாதிரி தான் மிஸ் ஆகும். சரிங்களா? எம்சி நம்பர் வரும்போது தான் கொஞ்சம், இப்போ எம்சி நம்பரை வச்சு கொஞ்சம் உல்ட்டா பண்ணி அடிக்கிறாங்க. அதை வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து மெத்தேட் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். நேற்றுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், பார்த்திங்கன்னா டபுள்ஸ்லேயே வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பார்த்திங்கன்னா 27ன்னு வந்திருக்கு, டபுள்ஸாக வராமல். இங்கே பார்த்திங்கன்னா 1 நம்பர், 2 நம்பர், 3 நம்பர், 4 நம்பர், 6 நம்பரில் நம்ம கொடுத்துருக்க நம்ம 3 நம்பருக்குள்ளார வரக்கூடிய நம்பர்கள் 4 நம்பருமே வந்துடுச்சு. சரிங்களா? இதுதான் பெரிய லக்கு. இந்த மாதிரி வரும்போது ஈஸியாக 4Dயை நம்ம மென்ஷன் பண்ணி எடுக்கலாம். ஆனால் எப்பமாவது ஒரு கதை அந்த மாதிரி வரும். சரிங்களா? பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்குது. இங்கேயும் வந்திருக்குது. பக்காவாக உட்காந்துருக்கு. ஆல் போர்ட்லேயே நம்ம சப்போர்ட் கொடுத்த 4 இருந்தாலும் 4 எங்கே வேணாலும் வரலான்னு சொல்லியிருந்தேன். 4 வந்திருக்குது. 7 மட்டும் சி போர்டுக்கு வந்திருக்கு. 2ஆம் நம்பர் நம்ம அதில் கொடுக்கலனாலும் 27 72 நம்ம இதை தான் எப்படி வேணாலும் அடிப்பாங்க. இப்படியும் அடிப்பாங்க, திருப்பியும் அடிப்பாங்க. அந்த எம்சி நம்பர் வரும்போது தான் நம்ம கொஞ்சம் பார்த்துருக்கணும். சரிங்களா? நம்ம கொடுத்ததில் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்துட்டு 27ன்னு வரும். சரிங்களா? 4Dயை பொறுத்த வரைக்கும் 72 உள்ளுக்கு போயிருக்குது. 4 2 பார்த்தீங்கன்னா இதில் 4 2 இருக்குது, இதில் 7 2 இருக்குது. கொஞ்சம் மிஸ் தான். இங்கே 4 5 இருக்குது. அந்த ஜோடியாக அப்படியே கலைஞ்சி உட்காந்துருச்சு. நம்ம எதிர்பார்த்தது ஒன்று, வந்தது ஒன்று. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பில் பெறலாம். இப்படி தான் மிஸ் ஆகுறது. உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அப்படி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ எம்சி நம்பர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து கவனமாக போடுங்க. சரிங்களா? ஸ்வர்ண கேரளம் SK 56 ஆல் போட பொறுத்தவரைக்கும் 8 0, சப்போர்ட்டுக்கு 4, 8க்கு பவர் 3, 0க்கு பவர் 5, 4க்கு பவர் 9. ஏ போட பொறுத்தவரைக்கும் 3 6, பி போர்டில் 8 4, சி போர்டில் 2 7, 0 எங்கே வேணாலும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி சி போர்டுக்கு 5ஆம் நம்பரும் வரலாங்க. சரிங்களா? 5 அல்லது 2 2 3 32. ஆமாம், சரிங்களா? 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சி போர்டுக்கு, ஆமாம் 8 தான் சி போர்டுக்கு நம்ம ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும். மித்த நம்பர்களை விட்டுடலாம். சரிங்களா? உங்களுக்கு வேறு எதுனா வந்துச்சுன்னா 2ஆம் நம்பர் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்கோம், 7 வச்சுருக்கோம். 5ஆம் நம்பர் வருதா பாருங்கள். 0 பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் உள் பக்கம் போகிற மாதிரி தான் தெரியுது. வெளி பக்கம் வருமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். சி போர்டுக்கு வருமானங்கிறது டவுட்டு தான். சரிங்களா? அதனால் 5ஆம் நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பாருங்கள், நான் 8 கொடுத்துருக்குறேன். இருந்தாலும் 5 நீங்கள் சப்போர்ட்டிக்கு பார்த்துக்கலாம். அந்த 4 நம்பரை நீங்கள் சூஸ் பண்ணி போடுங்க சி போர்டுக்கு. சரிங்களா? உங்கள் கணிப்பில் வந்தால் மட்டும் போடுங்க. சரிங்களா? இல்லைன்னா விட்டுருங்க. 83 08 74 53 28 30 04 32. இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க பேட்டர்ன் பிரகாரம். நாளைக்கு இதுலேருந்து எப்படி அடிக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். சரிங்களா? எப்படி அடிக்க போகிறாங்க அதுதான் முக்கியமானது. சிங்கிள் நம்பராக வந்திருக்கிறது 74. இந்த 74 47ஆகவும் வரலாம். சரிங்களா? 47ஆகவும் வரலாம். அதே மாதிரி இந்த நம்பர் வருமா பாருங்கள். 4Dயை பொறுத்த வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். இருந்தாலும் இன்னொரு நம்பர் இப்போ சொல்லும் போது தான் கொஞ்சம் கருத்து. நேற்றுக்கு மாதிரி இதானாலும் 5 7 0 5 7 4ன்னு வருமா பார்க்கணும். 0 5 7 4 இல்லைன்னா 0 5 4 7 4D வருதா பாருங்கள். சரிங்களா? இந்த மாதிரி 4D வரலாமா? ஏன்னா நேற்றுக்கு வந்த மாதிரி 0 5 இதை தான் கனெக்டிவ் ஆகுது. ஏன்னா டி போர்டுக்கு 0 போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. டபுள்ஸை பொறுத்த வரைக்கும் 9 7 0 8. சரிங்களா? இது வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கீழே பவர் நம்பர் கொடுத்துருக்குறேன். மிஸ் ஆனால் அது வரும். சரிங்களா?
3 டிஜிட்டில் பொறுத்தவரைக்கும் 053 282 688 321 083 328 147 085 1276 5083 5328 0530. அதுதான் நான் சொன்னதில் கொஞ்சம் 05ங்கிறது இப்படி வந்து அப்படி 74 47 வருமா கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். ஒரு 3Dயாவது இதை கம்மி இதில் போட்டு 547 574 போட்டுக்கோங்க. ஒரு பட்சம் வந்தால் வரலாம், சரிங்களா? ஏன்னா நம்ம இங்கே கிடைக்கிற நம்பரை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா டிவோட பொறுத்த வரைக்கும் 0 கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை வச்சு பார்க்கும்போது சொல்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதேனும் நம்பர் வந்தாலும் பார்த்து ப்ளே பண்ணிக்கணும், சரிங்களா? நாளைக்கும் திருப்பி 72 27 வருமா? அப்படியே வந்தாலும் நாளைக்கு அதை அப்படியே அடிக்க மாட்டாங்க. டபுள்ஸாவோ ட்ரிபிள்ஸாவோ அடிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க, சரிங்களா? நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.